10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் பயிற்சி 4.1 1ல் 5வது கணக்கு. கொடுக்கப்பட்ட படத்தில் சியை செங்கோணமாக கொண்ட முக்கோணம் ஏபிசியில் சி செங்கோண முக்கோணம் இங்கே இருக்குது பாருங்கள், 90 டிகிரி. இதுவும் கரெக்டாக 90 டிகிரி. அதான் சிஏ முக்கோணமாக இருக்குது. சிஏ செங்கோண முக்கோணமாக இருக்குது. ஏபிசியில் செங்கோணமாக கொண்ட ஏபிசியில் டிஇ செங்குத்து ஏபி. இந்த ஏபி லைனுக்கு இது ஒரு ஏபி லைன், இது கர்ணம்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது கர்ணம். இந்த ஏபிசி, இந்த ஏபிசி இந்த முக்கோணத்தில் டிஇ இந்த லைனு ஏபிக்கு செங்குத்தாக இருக்குது, 90 டிகிரி. அப்போ அந்த ஈயில் 90 வருது எனில் மேலும் முக்கோணம் ஏபிசி இந்த முக்கோணம் ஏடிஇ இந்த முக்கோணமும் என்ன, ரெண்டு முக்கோணமும் வடிவொத்தவை, சிமிலர், ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி குறி போட்டால், இந்த மாதிரி குறி வந்ததுன்னா செங்குத்துன்னு அர்த்தம், 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ இரண்டு முக்கோணங்களின் இரு கோணங்கள் சமம் எனில் வடிவொத்தல். ரெண்டு கோணம் சரியாக இருக்கணும். செங்கோணம் முக்கோணத்தில் ஏபிசியில் பித்தாகரஸ் தேற்றம்படி பார்க்கணும். என்னது, கர்ணத்தோட வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கத்து வர்க்கங்களை கூட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கர்ணத்தோட வர்க்கம் ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயர் ஏபிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் பண்ணால் ரெண்டையும் கூட்டினாக்க ஏபி ஸ்கொயர் வரும். ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இது கொடுத்துருக்காங்க 12. இது 3 2 5 5 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் 144 25 169. ஏபி ரூட் பண்ணுறோம். ஏபி ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும், ஏபி வந்துடும். 169 ரூட் பண்ணால் 13. ஏடிஇ ஏடி எங்கே இருக்குது, டிஇ இந்த முக்கோணம். இந்த ஈயில் பாருங்கள் 90 டிகிரி வருது ஏடிஇயில். ஏபிசி அது கரெக்டாக 30 கடைசியில் வர்றது. இங்கே இ வருது, இங்கே சி வருது, ரெண்டுமே 90 டிகிரி. ஏடிஇ மற்றும் ஏபிசி அந்த மாதிரி கரெக்டாக எழுதணும். இங்கே 90 வருதா இந்த எண்டில், அதே மாதிரி இந்த பக்கமும் 90 வரும். இங்கே பார்த்தீங்க இ 90, சி 90. அப்போ தான் நமக்கு மேட்ச் பண்ண முடியும். பொதுக்கோணம் ஏ. இந்த முக்கோணத்துக்கு ஏபிசிக்கும் ஏடிக்கும் ஏ பொதுக்கோணம், ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஏஇடி அப்புறம் பிசிஏ இந்த கோணம் ரெண்டுலேயுமே 90 இருக்குது. இ 90 இருக்குது, சியும் 90 இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஏ பொதுவாக இருக்குது, இந்த 90 டிகிரி ரெண்டில் இருக்குது. அப்போ ரெண்டு ஆங்கிள் ரெண்டு முக்கோணத்துலேயும் பொதுவாக இருக்கிறதுனால, சரியாக இருக்கிறதுனால முக்கோணம் ஏடிஇ அண்டு ஏபிசி வடிவொத்தவை, சிமிலர். ரெண்டு ஆங்கிள் சரியாக வந்தனால வடிவொத்தவை. இப்போ பாருங்கள், விகிதம் பார்க்கணும். பார்க்கும்போது என்ன பண்ணணுன்னா, இங்கே என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி எழுதணும். ஏடி பை ஏபிஇ. இங்கே முக்கோணம் ஏடிஇ இந்த பக்கம் ஏபிசி. இப்போ ரெண்டுலேயுமே பாருங்கள் இ 90, சி 90. கரெக்டாக எழுதியாச்சு. இந்த ஏடி எழுதினா முதல் ஏபி, இங்கே முதல் ரெண்டு நம்பர் எடுத்தால் இங்கே முதல் 2 நம்பர். ஏடிக்கு ஏபி. அடுத்தது டிஇக்கு ரெண்டாவது இங்கே இருக்கிற பிசி. டி ரெண்டாவது 2 3 எடுத்தால் இங்கேயும் 2 3 எடுக்கணும், பிசி. டிஇ பிசி. அடுத்தது ஏஇ முதலும் கடைசியும், இங்கே ஏயும் கடைசி, ஏசி. ஏடி 3 13. ஏடி 3 இருக்குது. ஏபி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 13. இந்த 13 எடுத்து இங்கே எழுதணும். இஸ் டிஇ பை என்ன, பிசி 12 கொடுத்துருக்கு, 12 இஸ் ஏஇ தெரியாது, ஏசி 3 2 5. இது இது தெரியுது, 2 தெரியல, இது 2 ஒன்றாக்கிடுங்க. 3 13 இன்ட்டு டிஇ பை 12.
இந்த 12 அந்த பக்கம் போகும்போது 3 × 12 13 டி, 3 36 13 டி. அதே மாதிரி இது எடுத்து எழுதுங்க. 3 × 13 ஏ 5. இந்த 5 இந்த பக்கம் வந்து I3 15 × 13 ஏ. அப்போ ஏ வந்து 15 × 13, டி வந்து 36 3. வடிவொத்ததுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். விகிதாச்சாரமும் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம். டிஇ கேட்டிருந்தாங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏஇ கேட்டிருந்தாங்க, அந்த அளவையும் கண்டுபிடிச்சிட்டோம். மிக எளிமையான கொஸ்டின்.